இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே தாங்கி வருகிற பலத்துக்காக, சுகத்திற்காக அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் ஆசரித்து முடித்திருக்கிறோம். இயேசு தாம் உயிர்த்தெழுந்த போது தம்முடைய சீசர்கள் மற்றும் தமக்கு அறிமுகமானவர்கள் சந்தித்து அவர்களை பலப்படுத்தி, அவர்களை சமாதானப்படுத்தி, அவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றினார். அதுபோல உயிர்த்தெழுந்த இயேசு இந்த நாட்களிலும் நம்முடைய வீடுகளுக்கு வந்து நம்முடைய குறைகளை நிறைவாக மாற்றும்படியாக நம்முடைய வீடுகளுக்கு வரும்படியாக காத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளுக்கு வரும்படி அவரை அழைப்போம். நம்முடைய வீடுகளில் காணப்படுகிற காரியங்களிலே நம் மாற்றத்தை பெறும்படியாக அவரை அழைப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளுக்கு வந்து மாற்றத்தை தரும்படியாக ஒரு காரியத்தை சிந்திப்பதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் புறக்கணிக்கப்பட்ட, பாவத்தினால் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக நம்முடைய வீடுகளுக்கு வர வேண்டும் என்று காத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக வருகிறார். இயேசுவை சீமோன் என்னும் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துக் கொள்கிறார். இந்த சீமோன் ஒரு குஷ்டரோகியாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சீமோனை அடையாளம் காட்டும்போது அவன் குஷ்டரோகியாய் இருந்தான், குஷ்டரோகி என்று அடையாளம் காட்டப்படுகிறது. மேலும் இவன் ஒரு பரிசேயனாக இருந்தான். இவன் குஷ்டரோகியாய் இருந்தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் இயேசு இவனுடைய வீட்டிற்கு செல்கிறார். இவனுடைய குஷ்டரோகத்தை இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த சீமோன் அவன் குஷ்டரோகத்தில் இருக்கும்போது அநேகரால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவனாக ஊருக்கு வெளியிலே இருந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவானவர் அவனை சந்தித்து அவனுடைய குஷ்டரோகத்தை மாற்றி இருக்கிறார். எனவேதான் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய குஷ்டரோகம் நீங்கிவிட்டது. அவன் மக்களோடு மக்களாக அவன் வாழ்ந்து வருகிறான், தன்னுடைய வீட்டிலே வாழ்ந்து வருகிறான். மறுபடியும் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வரும்போது அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறான். ஒதுக்கப்பட்டவனாக, புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்த அந்த சீமோன் இப்பொழுது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய வீட்டுக்கு செல்லும் போது அங்கே ஒரு பாவியான ஒரு மனுஷி வருகிறாள். அவள் நலதம் என்றும் தைலத்தை இயேசுவின் பாதத்திலே, இயேசுவின் தலையிலே ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு மற்றும் மார்க்கு சுவிசேஷத்திலே தலையிலே ஊற்றினாள் என்று வாசிக்க முடியும். மற்றும் லூக்கா மற்றும் யோவானிலே அந்த தைலத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தலைமயிரினால் அதை துடைத்தார் என்று பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த தைலத்தை கொண்டு வந்து அவர் மேல் ஊற்றி தனது தலைமயிரால் துடைக்கிறார். இந்த பெண் ஒரு பாவியான பெண் என்று பார்க்கிறோம். இவள் பெயர் மரியாள். இவள் ஒரு விபச்சார ஸ்திரியாக இருந்திருக்கிறார். அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மகளாக இருந்திருக்கிறார். இவள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு மற்றவர்களால் அங்கீகரிக்கும்படியாக, எப்படியாக சீமோன் இப்பொழுது அங்கீகரிக்கும்படியாக வாழ்ந்துகிறானோ அதுபோல அங்கீகரிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்து அவள் தைலத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு தைலத்தை தேய்க்கும் பொழுதும் அவர் எப்படி அதை அனுமதித்தார், அங்கீகரித்தார் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட மரியாளை அங்கீகரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மரியாள் ஒரு பாவம் செய்த ஸ்திரீ. அநேகருக்கு மத்தியிலே என்ன நினைக்கிறார்கள்? இவள் ஒரு பாவம் செய்த ஸ்திரீ. முதலாவது பாவம் செய்தார்கள் என்றால் அவர்கள் தேவாலயத்துக்குள்ளாக நுழைய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவாலயத்துக்குள்ளாக நுழைய முடியாது. அப்படியாக காணப்பட்ட சூழ்நிலையிலே இவள் பாவியான மனுஷி,
இவள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறாள். அப்படியானால் இவள் தேவாலயத்துக்கு சென்று பாவ மன்னிப்பை பெற முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே வருகிறதை அறிந்திருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுவார் என்று இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி வருகிறார். இயேசு கிறிஸ்து அவளுடைய மனதை அறிந்து கொள்ளுகிறார். அவள் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே பரிசுத்தமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவளை அங்கீகரித்து அவளை மற்ற மனிதர்கள் போல அந்த வீட்டிற்கு போஜன பந்தி இருக்கிற இடத்திற்கு அவரை அங்கீகரித்து அவளை வரும்படியாக அனுமதிக்கிறார். பாருங்கள், இப்படித்தான் மக்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நம்மை புறக்கணித்தவர்களாக நினைப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியாக புறக்கணித்தவராக நினைக்க மாட்டார். ஒருவேளை நாம் பாவத்திலிருந்து விடுபடும்படியாக நாம் நினைக்கும் போது புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்துவானவர் அங்கீகரித்து கொள்வார். முதலாவதாக இங்கே சீமோன் பார்ப்போம். அவன் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவன் தான். இவள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து மாற வேண்டும் என்று நினைக்கிறார். அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து மாறினவன் தான். ஆனாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கே பார்க்கிறோம், சீமோன் மற்றும் அங்கே கூடியிருந்த அனைத்து மக்களும் அவள் உள்ளே வந்ததை இயேசு கிறிஸ்து அனுமதித்ததை எண்ணி விசனம் அடைகிறார்கள். பாருங்கள், ஒரு ஒதுக்கப்பட்டவனாக இருந்து இப்பொழுது அங்கீகாரம் பெற்றிருக்கிறான். அவன் மற்றவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அவனை ஏளனமாக பார்க்கிறான். உலகத்திலும் இப்படித்தான் மக்கள் இருப்பார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அங்கீகரிக்கும்படியாக நம்முடைய வீடுகளுக்கு வரும்போது நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மரியாள் தைலத்தை பூச அனுமதித்தார். நாம் ஒரு ஆலயத்துக்கு சென்று நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று நினைக்கும் போது ஆலயத்துக்குள்ளாக செல்ல நமக்கு அங்கீகாரம் வேண்டும். இரண்டாவது, நாம் பாவத்தை அறிக்கையிடும்படியாக காரியங்கள் அங்கே நடக்க வேண்டும். நாம் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அவள் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடும்படியாக, தன்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக அந்த தைலத்தை கொண்டு செல்கிறார். தன்னுடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறும்படியாக அந்த தைலத்தை அவள் காணிக்கையாக செலுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அதை அறிந்திருந்தார். அவள் தன்னுடைய பாவத்திற்காக அந்த தைலத்தை கொண்டு வந்து எனக்காக செலுத்துகிறார் என்பதை அறிந்திருந்தார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த தைலத்தை தேய்க்கும் போது அதை அனுமதித்தார். மேலும் அவள் தன் தலைமையினால் அதை துடைத்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். நாமும் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று நினைக்கும் போது, நாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து இயேசு மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் போது, நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கும் போது நம்மை தாழ்த்தி இதுபோலதான் நாம் இயேசுவினிடத்திலே ஜெபிப்போம். ஆனால் அந்த ஸ்திரீ ஜெப ஆலயத்துக்கு வர முடியாத காரணத்தினால் அங்கே செல்லும் போது இயேசு கிறிஸ்து அனுமதித்தார். இப்படித்தான் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுபடும்படியாக இயேசு கிறிஸ்துவானார் நம்முடைய வீடுகளுக்கு வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அங்கே அந்த சூழ்நிலையிலே மரியாள் அந்த தைலத்தை ஊற்றி இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை துடைக்கும் போது அங்கே இருந்தவர்கள் அநேகர் அவளை திட்டினார்கள். மேலும் அவளுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு மரியாளுக்கு மற்றவர்கள் மத்தியிலே அங்கீகாரம் பெற்று தந்தார். இங்கே மரியாள் இப்பொழுது தைலத்தை பூசுகிறார். அவள் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டார். தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். இப்பொழுது இயேசு கூறிய வார்த்தையை நாம் பார்க்கும்போது லூக்கா 7:44 இப்படியாக கூறுகிறார், மரியாளுடைய பாவங்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று கூறுகிறார். அவள் தைலத்தை தடவுனது அவள் பாவத்தை இயேசு மன்னிக்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்து அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார். இப்பொழுது அங்கே வீட்டிலிருந்து அனைவரும் அறிந்து கொண்டார்கள், இவள் இப்பொழுது பாவம் இல்லாத ஒரு ஸ்திரீ. இயேசு இவளுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்று. இப்பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வாறு முதலாவது அவளை அங்கீகரித்து அவளை பாவம் மன்னிப்பு பெறும்படியாது அவளை அனுமதித்தாரோ, அதுபோல இப்பொழுது அதற்கான காரணம் மக்கள் அவளை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக. பாருங்கள், இப்படிதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து நம்முடைய வீடுகளிலும் வந்து நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டு நாம் அதை விட்டுவிட நினைக்கும் போது இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மை அங்கீகரித்து நம்மை அனுமதித்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு மற்றவர்கள் அங்கீகாரம் பெறும்படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளுக்கு வரும்படியாக காத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளுக்கு அழைப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இருக்கிற நம்மையும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்வார். அப்படியானப்பட்டதான கிருபைகளை இயேசு கிறிஸ்து நமக்கு ஒருவருக்கும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் எப்படி மரியாள் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மற்றவர்களோடு
மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தீரோ, அதுபோல் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுடைய காரியங்களையும் நீர் மாற்றி அவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்து அவருடைய குறைவுகளை மாற்றி மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.